பொண்ணு அம்மாவுக்கு சாபம் விடுறான். அந்த நன்னன் என்ற அரசன் தெரியாம தின்ன ஒரு பெண்ணை கொலை பண்ணானே, அந்த பாவி எந்த நரகத்துக்கு போனானோ அந்த நரகத்தை எங்க அம்மாவும் ஓடுகிறா. அவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாள் அவ. அதுக்காக கோவப்பட்டு அப்படி சொல்றதா ஒரு பாட்டு உண்டு. அவை தவறுகளும் நடந்திருக்கு. அந்த காவல் மரம் இருக்கிறது, அதுல வேற யாரும் துணி காய வைக்க கூடாது. அதுல ஏதாவது ஒரு பசுமாட்டை கொண்டாந்து கட்டக்கூடாது. அங்க நிழலுக்கு உட்காரக்கூடாது. எவ்வளோ ஒரே ஒரு புலவன் பெருஞ்சித்திரனார் மட்டும்தான் இளவெளிவானத்தில் போய் அவனுடைய காவல் மரத்தில் கொண்டு போய் அவனுடைய யானையை கட்டினார். கட்டிட்டு இரவலர் புறவலர் நீயும் மல்லை, இரவலர் புறவலர்க்கு இல்லையும் மல்லர், இரவலர் உண்மையும் காண்கினி, இரவலர்க்கு ஈவோர் உண்மையும் காண்கினி, நின்னூர் கடிமரம் வருந்த தந்தையாம் பிணித்த நெடு நல் யானை எம்பரிசில் கடுமான் தோன்றல் செல்வல் யானை. அதாவது முன்னாடி அவர்கிட்ட பணம் கேட்டிருக்கான். ஒரு புலவனுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னால் கணிசமாக கொடுக்கணும். வறுமைக்காகத்தானே வர்றான். 4 பாட்டு கூட பாடுன்னு சொல்லி பாட்டை வாங்கிட்டு பணத்தை நிறையா கொடுத்துக்கலாம். இவன் ஒரு கஞ்சப்ப அவன் ஏதோ சில்லறையாக எடுத்து கொடுத்துருக்கா, பிச்சைக்காரனுக்கு போடுறாப்புல. வந்துச்சு பூஜிலேயே தூக்கி எரிச்சிட்டு நேராக குமணன்கிட்ட போனார். நிறைய பணத்தை கொடுத்தான். 4 யானை மேலே இருக்கிற செல்வத்தெல்லாம் அள்ளி வச்சு எடுத்துகிட்டு போடா ஊருக்கிட்ட. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. அந்த தரித்திரத்தில் கூட ஒரு கிருத்துருவோம். நேராக முதல்ல கொஞ்சமாக கொடுத்தாரு. அவனை போய் நம்ம ஒம்போட கிளம்பு சொல்லி அந்த யானையோடு கொண்டு வந்து காவல் மரத்தில் கொண்டு வந்து கட்டுறாரு. ஐயோ இவன் துரத்திட்டு வர்றான் காவல்காரெல்லாம், இங்கே கட்டக்கூடாது இல்லை. இவர் தான் ராஜாவை பார்த்து பேசிட்டு வர்றேன். அரசுகிட்ட போய் நீ தான் உலகத்தில் பெரிய கொடையாளின்னு நினைக்காத, 8 ரூபா 4 நாள் கொடுக்குற பையன் கொடையாளி இல்லை. வேறு கொடுத்துருக்கான் பாரு. மிச்ச யானையோடு நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஒரு யானை பாவம், நீ ஏழை கொஞ்சமாக கொடுத்த வச்சுக்க என்று சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறதா ஒரு பாட்டு. காவல் மரம் என்பது அவ்வளோ முக்கியம். ஒரு போரிலே வெற்றி பெற்றவன் அல்லது வெற்றி பெற்றதாக அறிவிப்பு செய்யப்படுவோன் யாருன்னு சொன்னால், எதிரி அரசன் வந்து காவல் மரத்தை வெட்டிட்டான்னா தோற்றான்னு அர்த்தம். காவல் மரத்துக்கு சொந்தக்காரர் ஒன்று. இப்போ நம்ம வந்து சுதந்திரம் கிடைத்த உடனே அந்த கொடியை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கொடியை இறக்கி விட்டு நம்ம கொடியை ஏற்றணும். கொடியேற்றுறதுங்கிறது இன்னும் அந்த காலத்துலேயும் உண்டு. சோழனை பாண்டியன் வென்றான், பாண்டியனை சோழன் வென்றான்னா யார் வென்றவன் கொடி தான் கோட்டையில் பறக்கும். கொடி ஏற்றுவதுன்னு ஒன்று. அப்புறம் அரண்மனையை கைப்பற்றி சிம்மாசனத்தில் உட்கார்றது. யுத்த காலத்திலேயே அவனுடைய கிரீடத்தை எடுத்து தான் வச்சுக்கிறது. இப்படியான சில முறைகள் அந்த காலத்தில் வெற்றிக்கு உண்டு. அது நொச்சி வீரன் ஒழிஞ்சிய வீரர்கள் யாரோ அவர்களுடைய 2 பேர் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியல. வென்றவர்கள் அப்படித்தான் அறிவிப்பு செய்யப்படுவார்கள். அந்த போர்களிலே அதற்குரிய பூக்களை மன்னன் அணிந்து வருகிறான்னு உண்டு. முதல்ல சொன்னது போல 12 புறப்பொருள் துறைகள் உண்டுன்னு சொன்னேன். 12க்கு ஆளுக்கு ஒன்றா தொல்காப்பியர் பாடினார்கள்னு சொன்னேன். ஆனால் தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் அதை 12ஆ பாடல, 7ஆ தான் பாடுறார். 7ஆ தான் இலக்கணம் சொல்றாரு. அகம் அல்லாததெல்லாம் புறம். மனித வாழ்க்கையினுடைய அக வாழ்க்கையை தவிர மிச்சம் உள்ளதெல்லாம் புற வாழ்க்கைன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது மற்ற செய்திகளையும் சொல்லணும். ஒரு போர் மனிதனுக்கு எதை உருவாக்கி கொடுக்கும்? ஒரு யுத்தம் நடந்த நாட்டிலே மனிதருடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தது. இதெல்லாம் நம்ம காலத்திலே நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது நம்முடைய நாடு என்பதனாலே என்னுடைய நாடு ஜெயிக்க வேண்டும், இது பொதுவாக வெற்றி தோல்வியை பற்றிய விஷயம் அது. ஆனால் அந்த வீரர்கள், போர் வீரர்களே நம்ம தெருவை சார்ந்த ஒருத்தன் யுத்தகலத்துக்கு போயிருக்கிறான், துப்பாக்கினாலே சுடப்பட்டு செத்து போனான், அவனுடைய பணம் நாளை காலையில் வரப்போகிறது,
அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெருவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்தியா வென்றது என்பதிலே மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்ம தெருக்காரன் ஒருத்தன் செத்து போயிட்டான், இல்லை இந்தியா வென்றது, நான் இவன் செத்ததை பற்றி கவலைப்பட மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. மனித இழப்பு என்பது வேறு, வெற்றி என்பது வேறு. அப்ப ஒரு நாட்டுக்காக நிலத்துக்காக எவ்வளவு பெரிய இழப்பு பார்த்தியான்னு ஒரு எண்ணம் மனசுல வரும். இந்த எண்ணம் எதை உருவாக்கும்னா நிலையாமையை உருவாக்கும். இளமை நிலைக்காது, செல்வம் நிலைக்காது, யாக்கை நிலைக்காது என்று தொடர்ந்து நம்முடைய ஞானியர்களெல்லாம் வற்புறுத்தி வருகின்ற செய்தி. நீரிற்குமை இளமை, நிறை செல்வம் நீரிற் சுருட்டு நெடுந்தரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. நீ தண்ணீரில் தோன்ற குமிழ் போன்றது இளமை. 20 வயசு எனக்கும் இருந்ததுமா போச்சு. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஏறும் வாழ். காலண்டர் அப்படி கிழிக்கிறியே, கிழிக்கும் போது என்ன ஆகுது? உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை நீ இழந்து விட்டாய். உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்தது என்பதைத்தான் அது காட்டுகிறது. நாள் என ஒன்று போல் காட்டி, ஒரு நாள் என்று சொல்லுவது ஏதோ ஒரு கணக்கு உனக்கு சொல்லுவது போல இருக்கிறது. ஆனால் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எத்தனை நாளை நிர்ணயித்திருக்கிறார்களோ அந்த நாளில் ஒரு நாள் குறைந்து போறது என்ற சோகம் வர வேண்டும். இளமை நிலைக்காது, செல்வம் நிலைக்காது. தண்ணீரிலே அலை வருவது போல செல்வம் அழிந்து போகும். பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாம் அடுத்த நாட்டில் போய் சலிக்க நாட்டில் அடித்து செல்வத்தை கொண்டு வந்தான். இங்க ஒரு நாட்டை அடிச்சு அவன் சலிக்கையும் செல்வத்தை எடுத்துட்டு போனான். ஆமா, அந்த செல்வம்லாம் அந்தந்த நாட்டிலேயே இருக்கு, இப்ப எங்கேயோ போச்சு. இதைத்தான் அது வற்புறுத்தி சொல். எனவே இந்த திணைகளுக்கு மத்தியிலேயே ஊடே ஊடே ஒரு திணை வச்சாங்க. அதுக்கு பேர் காஞ்சி திணைன்னு பேர். காஞ்சி என்பதற்கு நிலையாமை. மதுரை காஞ்சி அரசனுக்கு நிலையாமை சொன்ன பாட்டு. நிலையாமையும் அரசனுக்கு அப்பப்ப காட்டிக்கொண்டு வரணும். வந்ததான் போர் என்பது வீரமாக இல்லாமல் 2 வெற்றி வந்த உடனே வெறியாயிடும். நீங்க வெற்றின்னு எழுதிட்டு நடுவில் இருக்கிற எழுத்தை மட்டும் எடுத்துருங்க, வெறின்னு நிற்கும். வெற்றி வர 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 மனுஷனுடைய குணம் மாறி வெறியா போகும். அது வெறியாகக்கூடாது. வெறி ஆனா என்ன உங்களுக்கு கேடுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க வீட்டு உயிர்கள் தானே போகுது. அரசலுக்கு வெறி வந்தால் மக்களிலே அல்லவா இழப்பு ஏற்படுகிறது. எனவே காஞ்சி திணை என்பதும் ஒரு திணை, அது புறப்பொருளையே வைத்திருக்கிறார்கள். அப்போ மனித வாழ்க்கையினுடைய புறப்பொருளிலே ரொம்ப முக்கியமானது போர் மட்டும்தானா? நடந்ததை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பக்தி தானே முக்கியம். புற வாழ்க்கையிலே பக்தி என்பதுதான் முக்கியம். ஏன்னா மனிதனாக பிறப்பது என்பது ஆத்மாவினுடைய கடைத்தேற்றத்துக்காக. விலங்குக்கு அப்படியெல்லாம் ஒரு ஞானம் வந்து அது ஒன்றும் தவங்கடந்து கடை தேறுவது கிடையாது. இது அப்படியே தேறி மனித வாழ்க்கைக்கு வரணும். மனித வாழ்க்கைக்கு வந்தாகத்தான் இவன் புண்ணிய பாவங்களை செய்து இருவினை ஒப்புக்கு வந்து மோட்சத்துக்கு போக முடியும். மோட்ச சாதனம்னே பேரு மனித வாழ்க்கைக்கு. அது வீடு வேறு அடைவதற்காக கொடுக்கப்பட்ட கருவியின் பெயர் தான் மனித யாக்கை. இந்த ஒன்னால தான் போக முடியும். ரேடியோவில் டிவியை பார்க்க முடியாது. இந்த கருவியை கொண்டுதான் நாம் வீடு வெற்றி அடைய முடியும். அதைத்தானே மையமா சொல்லணும். அதனாலே தான் இந்த போருக்கு ஊடே ஊடே நிறைய பக்தி செய்திகளையும் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். முதல்ல நம்ம சொன்னோம், அந்த போர் வீரர்கள், படிக்காத போர் வீரர்கள், அவர்களே வந்து கொற்றவையை கும்பிட்டுட்டு தான் போனார்கள் என்று பார்த்தோம். கந்தழி
முருகனை கும்பிடுறதுக்கு துறை இருக்குங்க. அது அல்லாமல் கடவுள் மாட்டு மானுடப் பெண்டிர் நயந்த பக்கம் இதெல்லாம் புறப்பொருள் துறைகள். பாடாந்திணையில் வருது. அது தெய்வத்தினிடத்திலே மானுட பெண்கள் காதலித்தது கிருஷ்ண பக்தி. கடவுளை நான் ஆண்டாள போல மனித சரீரம், ஆனால் காதலித்தது கடவுளை. மேம்போக்குக்கு அப்படி ஒன்று. அந்த இடத்துல இன்னொரு சூட்சமும் இருக்கு. மனித உயிர்கள் எல்லாமே பெண்கள். புருஷோத்தமன் ஒருவன்தான் ஆண், அவனைத்தான் புருஷன்னு சொல்றது. அப்ப இந்த பெண்களாக இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் அவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாயக நாயகி பாவம்னு சொல்றோம். நாமெல்லாம் நாயகிகள். இந்த தத்துவத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் தொல்காப்பியர். அதுதான் கடவுள் மாட்டு மானுடப் பெண்டிர் நயந்த பக்கம். இப்படியான போர் முறைகளை பற்றி தமிழிலே இலக்கியங்கள் இருக்கிறது. காவல் மரம் என்பது ஒன்று சொன்ன. அதுக்கடுத்தது முரசு. இந்த ராஜமுரசு என்பது இருக்கிறது ரொம்ப மரியாதையா அலங்காரப்படுத்தி பெருசா வச்சிருப்பாங்க. அது கண்டவன் போய் தொற்றக்கூடாது. அதை வருஷத்துக்கு ஒரு நாள் யானை மேலே எடுத்துட்டு போய் பெரிய தீர்த்தத்திலே அதை அலம்பி திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்க. பெரிய திருவிழாவாட்டமே நடத்துவார்கள். அதுக்கும் பொருளாதாரத்தில் ஒன்று இருக்கு. அப்படி முரச ஒருத்தர் எடுத்துட்டு போனோன்னா ராஜாவை பார்க்கணுன்னு புலவர் வந்திருக்காரு. அப்படி பார்த்தாரு. எங்கள் காவகாரன்ட்ட கேட்டார். காவகாரன் ஒரு புலவர்னு தெரிஞ்சுக்கிட்டான். புலவர்னா அது ஒரு மரியாதை. அதெல்லாம் ஒன்றும் சட்டத்திட்டங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் அது போல் இந்த முரசை எடுத்துட்டு போய் கழுவுறதுக்காக அபிஷேகம் பண்ணி விழா நடத்திட்டு வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே ஓய்வாக இருங்க சொல்லிட்டு காவகாரம் போயிட்டான். இந்த முரசைட்டில் இருந்த இடத்துல இருந்து தான் இவர் கேட்டார். பார்த்தாரு கட்டில் ரொம்ப அழகுபடுத்தி நல்லாவே இருக்கு. இந்த கட்டிலில் படுத்து அதில் விழுந்துட்டு. அப்புறம் தலைமை வீரன் ஒருத்தான் அந்த பக்கமாக வந்தான். டகால்னு வாழை எடுத்தான், வெட்ட போயிட்டான். முரசு கட்டில் அவமரியாதைப்படுத்தக்கூடாது, அதில் படுக்கக்கூடாது. வெட்டுறது போயிட்டான். புலவனா இருந்தானா எவனா இருந்தானா அவன் நாட்டை வென்று விட்டான்னு அர்த்தம். எவ்வளவு சுலபமா வச்சிருக்காங்க பாருங்க. அரசன் ஓடி இருந்தான். ஐயோ புலவர் வெட்ட போறான்னா டக்குன்னு போய் பிடிச்சான். சினிமாவில் வர்றப்ப கடைசி நேரத்தில் வந்து கையை பிடிச்சிட்டான். இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த முரசு ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது இப்படி நாட்டை முற்றுகையெடுத்து வேற்று நாட்டுக்காரன் நாட்டை கைப்பற்றிட்டான்னு சொன்னா இந்த அரண்மனை என்ன ஆகும்? அரண்மனையில் இருக்கிற பெண்டு பிள்ளைகள்லாம் என்ன ஆவார்கள்? சிந்தாமணியிலிருந்து நமக்கு வருது. அதுக்குன்னு அந்த புறத்தில் ஒரு விமானம் வச்சிருப்பாங்க, புஷ்ப விமானம்னு பேர். அது வலவன் ஏவா வான ஊர்தின்னு. அதுதான் இப்போ இருக்கிற ஏரோப்ளேனுக்கு அதுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ஹெலிகாப்டர்னு வச்சிங்க. இதுக்கு அதுக்கு ஒரே ஒரு வேறுபாடு, அதை இது பண்ணி நெருப்பு வச்சு கொளுத்துட்டாங்கன்னா அது மேலே எம்பி போக ஆரம்பிச்சிடும். இது இந்த இடத்துல இறக்கணும்னு இறக்கலாம், அதை அப்படி சொல்ல முடியாது. அது கடல் பக்கமாக போய் கடலில் இறங்கிச்சில்ல, இதை விட ஆபத்து அதில் வந்துடும். சுடுகாட்டில் வந்து இறங்கிச்சில்ல கதை எழுதலாம். கர்ப்பமாக இருக்கிற பெண், அதனால சுடுகாட்டில் பிறந்தான். ஆக புஷ்ப விமானம் என்பது ஒன்று. இதுக்கு அடுத்தது ஜெயிச்சவன் பூரா அந்த அரண்மனையில் போய் உட்காந்துட மாட்டான். ஒன்று அந்த அரண்மனையிலே தன்னுடைய ஆளை வச்சு நீ ஆண்டு கொண்டு இருன்னு விட்டுட்டு வர்றது ஒன்று. இல்லை நீயே அரசனா இரு, நீ தோத்துட்ட, நீயே இரு, ஆனால் வருஷத்துக்கு இவ்வளவு செல்வம் நீ கொண்டு வந்து எனக்கு கொடுத்துடணும். திரைன்னு பேர், திரை கொண்டு போயிடுது. இதை விட கொடுமை ஒன்றே ஒன்று உண்டு. அது ரொம்ப குறைவாக நடந்தது. அது யுத்தத்தின் கடுமையை பொறுத்து. அரண்மனையே இடிச்சிட்டு, ஊரெல்லாம் கட்டடம்லாம் இடிச்சிட்டு
ஊரில் இருக்கிற நல்ல பொருளெல்லாம் எடுத்து தான் ஊருக்கு கொண்டு வந்துட்டு